ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு பிளட் ரோடு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூவி எடிட்டிங். ஸோ இந்த யூவி எடிட்டிங்கிறது மோஸ்ட்லி நம்ம 3D மாடல் பண்ணும்போது ஒரு மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணோம் இந்த யூவி எடிட்டிங். ஸோ இது இல்லைன்னா நம்மளால் டெக்ஸ்சர் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம யூவி எடிட்டிங் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஸோ யூவி எடிட்டிங் மோஸ்ட்லி லைக் நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே நீங்கள் யூவி பிரிக்காமல் அது உங்களால் டெக்ஸ்சரே பண்ண முடியாது. நான் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போது சப்போஸ் ஒரு டோர் எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஒரு டோர் மாதிரி ஒன்று நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் நீங்கள் ஒரு டோர் டெக்ஸ்சர் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த நாபு அண்ட் அந்த டோரோட டிசைன் எல்லாமே கரெக்டாக உட்காராது. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த இமேஜில் என்ன டோர் சைஸ் இருக்கோ அதே சைஸுக்கு நம்ம இந்த யூவி மேப்பை இந்த சைஸ்க்கு நம்ம யூவி மேப்பை பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ பிரித்தா மட்டும்தான் நம்மளால் அந்த டோர் சைஸ்க்கு அந்த யூவியை நம்மளால் வைக்க முடியும். ஸோ வச்சா மட்டும்தான் நமக்கு அந்த டோர் டெக்ஸ்சர் இந்த 3D மாடலில் நமக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் ஒரு கியூப் போடுறேன். ஸோ யூவி எடிட்டிங் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது பாருங்கள். 4, 5, 6 ஃபேஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாக்ஸை பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு அண்ட் டாப் அண்ட் பாட்டம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பாக்ஸோட ஃபேஸஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாக்ஸஸ் ஃபேஸஸ் நான் ஏ ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் ஒரு நிமிஷம் நான் ஸ்க்ரீன் கேஸ்ட் அனுப்பிக்கிறேன். இப்போது நான் இதில் ஏ ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாக்ஸில் நான் எது ப்ரெஸ் பண்ணி ஏ செலக்ட் பண்ணுறேனோ அதை தான் இங்கே மேஜராக ப்ரைமரி ஃபேஸஸாக இங்கே செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அந்த பாட்டம் ஃபேஸ் கொடுக்குறேன். பாட்டம் ஃபேஸ் கொடுத்தா எனக்கு இந்த இடத்துல வருது. அப்போ இந்த இடத்துல வச்சு நான் ஏ கொடுத்தேன்னா அப்போ இந்த இடத்துலேருந்து எனக்கு யூவி பிரியுது. பார்த்தீங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த மிடில் ஃபேஸ் எங்கேருந்து பிரியுதுன்னு நான் செக் பண்ணணும். அப்போ அதுக்கு நான் ஃப்ரண்ட் ஃபேஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸ் கொடுத்தா நமக்கு இதான் ஃப்ரண்ட்டுன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஏ ப்ரெஸ் பண்ணால் இதுதான் நமக்கு யூவி அட்ராக்ட் பண்ணுற இந்த ஆப்ஜெக்ட், மெயின் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஏ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது ஃப்ரண்ட் ஆப்ஜெக்ட்னா இதிலிருந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் ஒரு நிமிஷம் இந்த ஆப்ஜெக்ட் தான் இந்த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டாப் ஃபேஸ் தான் இந்த ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா சாரி இந்த பாட்டம் ஃபேஸு எது இந்த ஃபேஸ் தான். ஸோ இந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் லைவ் இது ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம மிடில் ஃபேஸு. ஸோ இந்த மிடில் ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸ் எங்கே பிரியுது? டவுன் சைடு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபேஸ் எங்கே பிரியுது? இது டாப் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஃப்ளோர் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ இது மெயின் ஃபேஸு, இது கீழே சப் ஃபேஸு, அதுக்கு கீழே இன்னொரு சப் ஃபேஸு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஃபேஸு சேர்ந்து தான் இந்த ஒரு ஷேப்புக்கு இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த ஒரு யூவி அட்ராப். ஓகேங்களா? அப்போ இந்த மிச்சம் 2 இந்த பகுதியில் வரும். ஸோ இந்த ஒரு ஷேப்பில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கைஸ் நம்ம யூவி லைக் எப்படி ஒரு ஆப்ஜெக்டும் பிரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்டு இந்த யூவி நம்ம மேனுவலாகவும் பிரிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் பிரிக்கலாம், இல்லை ப்ரொஜெக்ஷன் மூலமாகவும் நம்ம ஈஸியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம யூவி கிளாஸஸ் இப்போதைக்கு நான் பேசிக்ஸ் மட்டும் எடுக்கிறேன். இந்த தப்பு வரும்ல. நம்ம ஃப்யூச்சரில் அட்வான்ஸ் கிளாஸஸ் போகும்போது நான் யூவி இன்னும் எப்படி காம்ப்ளெக்ஸாக பிரிக்கலாம், காம்ப்ளெக்ஸ் மாடல்ஸ்க்கு எப்படி யூவி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும். அண்டு சாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு மாடல் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த மாடலுக்கு இப்போ நம்ம யூவி பிரித்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூவியில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போயுமே யூவி எடிட் டூல்ஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ டேப் எடுத்துக்கோங்க, எடிட் காலத்துக்கு போயிடுங்க.
ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைஸாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஏ கொடுங்க. ஏ கொடுத்து ஃபேஸில் போயிட்டு ட்ரைஸ் டு குவாட்ஸ் இதை மாற்றிட்டிங்கன்னா ட்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு குவாட்ஸாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ குவாட்ஸாக மாற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் எல்லா ஆப்ஜெக்ட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் இப்போ ஆல்ரெடி வந்து அவன் யூவி பிரிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம இது இந்த மாடர்ன் நெட்லேருந்து டெவலப் பண்ணது தான். ஸோ அதனால தான் அவன் ஆல்ரெடி யூவி பிரிச்சிருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாமே அன்ட்ராப் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா, இடகுடமாக வந்துருச்சா, இப்போ நம்ம வந்து மேனுவலாக பிரிக்கலாம். ஸோ ஒரு சில யூவிக்கெலாம் பார்த்தீங்கன்னா லைன் ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் ஃப்ளோவை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த இதுவுமே வந்து இதுவாகிடும். லைக் மொத்த இதுவுமே வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் அது நீங்கள் வந்து சீம் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம மாயாவில் வந்து சீம் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிளெண்டர்லேயே வந்து நீங்கள் சீம் கொடுத்துருங்க. சீம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பகுதி மட்டும் உங்களால் தனியாக கட் பண்ண முடியும். ஆக்சுவலி இப்போ எதுக்கு இங்கே கட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டாப் ஃபேஸஸ் வந்து நம்ம தனியாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது நான் ஒரு டபுள் கிளிக் கொடுக்குறேன். இங்கே ஒரு டபுள் கிளிக்கு, இங்கே ஒரு டபுள் கிளிக்கு, அண்ட் இங்கே ஒரு டபுள் கிளிக்கு. ஓகேங்களா? அண்ட் இங்கே ஒரு டபுள் கிளிக்கு கொடுத்ததுக்கப்புறம் இங்கேயும் இங்கே கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த லைனோட மர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து செலக்டட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த செலக்டட் ஐட்டம்ஸில் நான் யூ ப்ரெஸ் பண்ணுறேன். யூ ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அன்ட்ராப்னு இருக்கா? ஸோ அன்ட்ராப்ன்றது ஜென்ரலாக அன்ட்ராப் பண்ணிடும். ஓகேங்களா? இல்லைனா நம்ம சீம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை அந்த ஃபேஸஸை செலக்ட் பண்ணி நம்ம அன்ட்ராப் கொடுத்தோம்னா அது வந்து விரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்மார்ட் யூவி ப்ராஜெக்ட். ஸ்மார்ட் யூவி ப்ராஜெக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து நான் முன்னாடி சொல்லணும் ஆட்டோமேட்டிக் யூவி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து லைன் ஃப்ளோவெல்லாம் கரெக்டாக பார்த்து அதுவே சீன் போட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே பிரித்து கொடுத்துரும். ஸோ நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ லைட் மேப் பேக். ஸோ லைட் மேப் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து என்னென்ன ஃபேஸஸ்லாம் இருக்கோ அந்த ஃபேஸஸ் எல்லாமே வந்து நமக்கு தனித்தனியாக இடத்துல வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதை ஒன்று நான் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் க்யூப் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம க்யூப்பில் என்ன சைஸ் இருக்கோ ஸோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம இந்த க்யூப்போட ப்ரொஜெக்ஷன் சைஸ்க்கு நம்ம இந்த யூவி ப்ரொஜெக்ஷனை மாற்றி விட்றோம். ஓகேங்களா? ஸோ அதே தான் சிலிண்டருக்கும் அதே தான் மீனிங்கு அண்ட் ஸ்பியருக்கும் அதே தான் மீனிங்கு. அண்ட் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ. ஸோ ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூன்றது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆங்கிளில் வச்சு இந்த ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுக்குறோமோ அந்த ஆங்கிள்லேயே வச்சு உங்களுக்கு வந்து யூவி ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த டூல் தான் வந்து நான் பெரும்பாலும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ அது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் டப்பு நீங்கள் யூவி பிரிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன்று பார்ப்போம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் சீம். ஸோ இந்த மார்க் சீம் தான் வந்து அந்த யூவியை வந்து கட் பண்ண நமக்கு உதவுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த மார்க் சீமு. ஸோ இது கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் லைன் வருதா? ஸோ இப்போ இந்த பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீம் ஆகிடுச்சு. இப்போ இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இது மட்டும் தான் கட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் சீம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கிளியர் சீம்ன்றது இப்போ நீங்கள் மார்க் சீம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா இந்த ரெட் கலர் ஏரியாவில் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த ரெட் கலர் ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு யூ ப்ரெஸ் மட்டும் எனக்கு இந்த ரெட் கலர் ஏரியா செலக்ட் பண்ண வேணாம், அதுக்குள்ளே வேறு எங்கேயா செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா இந்த ஏரியா டெலிட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளியர் சீம் கொடுக்கலாம். கிளியர் சீம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் லைன் வந்து ஃபுல்லாக போயிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் சிம்பிளான மேட்ரு. ஸோ இப்போ நம்ம இது ஒன்று எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு நான் அன்ட்ராப் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம அன்ட்ராப் கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து நார்மல் அன்ட்ராப். ஸோ இதுவே வந்து நான் ஸ்மார்ட் யூவி ப்ராஜெக்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து இப்போ இங்கே இப்படி இருக்குதா? ஸோ ஸ்மார்ட் டிவி ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு மெஷ்ஷு சைஸுக்கும் லைக் ஒவ்வொரு அந்த ஃபேஸ் சைஸுக்கும் எவ்வளோ யூவி பிரிக்கணும்னு சொல்லிட்டு அதுவே வந்து கேல்குலேட் பண்ணிக்கும். ஸோ அந்த கேல்குலேஷன் பேஸில் அதுவே வந்து
ஒவ்வொரு யூவியுமே தனித்தனியாக பிரித்து நமக்கு அலைன் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம மார்ஜின், ஐலண்ட் மார்ஜின், இந்த ஏரியா வெயிட் இதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் டு போன் கொடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு யூவிக்கும் இன்னொரு யூவிக்கும் இருக்கிற கேப்பை வந்து அது வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு தனித்தனியாக பிரித்து வச்சிடும். ஆனால் இதில் என்ன ஒரு ஃபால்ட்னா, நம்ம அதிகமாக கேப்பு போட்டால் இங்கே நமக்கு வந்து யூவி சின்னதாகிடும். ஓகேங்களா? ஸோ யூவி சின்னதாகிடுச்சுன்னா நமக்கு டெக்ஸ்சரில் அடி வாங்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி யூவி எடிட்டிங்கில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கேப்ஸை வந்து தவிர்க்க பாருங்கள். அண்ட் லார்ஜ் ஸ்கேல் கேப்ஸை வந்து டோட்டலாக தவிர்க்க பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் ஃபில் பண்ண தோணுதோ, இந்த சின்ன சின்ன ப்ராப்ஸ் லைக் இந்த நட்டு போல்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து என்னென்ன ஃபில் பண்ண தோணுதோ, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் இந்த சின்ன சின்ன கேப்ஸில் வந்து நீங்கள் போட்டு அடைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் மேப் பேக். ஸோ இது கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபேஸுமே வந்து உங்களுக்கு இங்கே தனித்தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், கொடுக்குறோம், ஓகே கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஃபேஸஸுமே வந்து நமக்கு இங்கே தனித்தனியாக எடுத்து கொடுத்துருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லைட் மேப் பேக்ஸ். இது ஒரு ஃபேஸ் கூட தனியாக ஓடாது, எல்லா ஃபேஸஸும் மொத்தமாக வந்து இந்த யூவியில் அடைக்கிடும். ஸோ இதுதான் வந்து லைட் மேப் பேக்கோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? ஸோ கொண்டு சேர்த்துட்டு ஃபாலோ ஆக்டிவ் அண்ட் கால்ஸ். ஆக்சுவலி இது வந்து நம்ம இன்டெப்த்தாக போகும்போது இந்த ஆப்ஷன் நம்ம செக் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஆப்ஷன் வந்து லைக் நம்ம மேனுவலாக யூவி பிரிக்கும் போது தான் இது வந்து கரெக்டாக நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, அது நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். அண்ட் கியூப் ப்ரொஜெக்ஷன். ஸோ கியூப் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல வச்சு கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த க்யூப்பில் வந்து இப்போ இந்த க்யூப் சைஸில் இந்த மாடல் வச்சோம்னா அது வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதை நம்ம எக்ஸாக்டாக அதுவே பண்ணி காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கியூப் ப்ரொஜெக்ஷன் மேப்பு. அண்ட் அதே தான் வந்து சிலிண்டர் ப்ரொஜெக்ஷனுமே. ஸோ சிலிண்டர் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து க்யூபு, சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் ப்ரொஜெக்ஷன்லாம் வந்து நம்ம அவ்வளோ பண்ணவும் மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து வேஸ்ட்டு தான், இது இருக்கிறதே வேஸ்ட்டு தான். அதுக்கு பதிலாக தான் மோஸ்ட்லி வந்து நம்ம க்யூப் அண்ட் சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்ம சீன் போட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம ஸ்மார்ட் டிவி ப்ராஜெக்ட்டு, லைட் மேப் பேக்கு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம மார்க் சீமை போட்டுட்டு நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்துல கட் பண்ணி மார்க் சீம் போட்டு அங்கே நம்ம அன்ட்ராப் பண்ணி விட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அழகாக பிரித்து கொடுத்துரும். ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம சிலிண்டர் ப்ரொஜெக்ஷன், ஸ்பியர் ப்ரொஜெக்ஷன்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ இது நீங்கள் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும், நம்ம எந்த இடத்துல வந்து கியூப் ப்ரொஜெக்ஷன், சிலிண்டர் ப்ரொஜெக்ஷன், ஸ்பியர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். இல்லைனா எந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் டிவி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணணுமோ, இல்லை எந்த இடத்துல நம்ம அன்ட்ராப் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்ட் இதுதான் கைஸ் மேட்ரு ஃபுல்லாக. அண்ட் யூவி வந்து உங்களுக்கு நான் போக போக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கிறேன். அண்ட் இதுதான் வந்து நம்ம யூ ப்ரொஜெக்ஷனுக்கா லைக் நம்ம யூ எடிட்டிங்கான பேசிக் டூல்ஸ், பிளெண்டரில் இருக்க பேசிக் டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ அண்ட் இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்ல விரும்பினேன், இது பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாடல், இப்போ இந்த யூவிலாம் வந்து நம்ம இங்கே தனித்தனியாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒட்டுக்காக வந்து அலைன் பண்ணணும். ஸோ அதுக்கு அலைன் பண்ணுறது வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வச்சு இது பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இது எல்லாமே ஒட்டுக்காக செலக்ட் பண்ணிவிட்டு யூவியில் போயிட்டு இங்கே போய் பேக் ஐலன்ஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட யூவியோட லைக் ப்ரொஜெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த யூவி கிரிட்டுக்குள்ளே அதுவே அழகாக வந்து அடக்கி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் வந்து யூவியில் போயிட்டு பேக் அலைன்ஸ் கொடுக்குறேன். பேக் அலைன்ஸ் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டோம்னா ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அலைன் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ் சிம்பிளான ஒரு யூவி எடிட்டிங். ஸோ டெக்னிக்ஸ் அண்ட் இந்த தான் இன்னும் நம்ம நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களை நான் ஷேடிங் டியூட்டோரியலில் சந்திக்கிறேன். அண்ட் சென்டிங் ஆஃப் ஃப்ரம் பிளெண்டர் டியூட்டோரியல்ஸ்.